Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சூப்பர் வருமானம் உள்ள தொழில். விளையாட்டுக்கு விளையாட்டும் ஆச்சு, வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு. ஆமா மோட்டோ, இது ரொம்ப நல்ல வேலை தான். ஆனா ரொம்ப பொறுப்பான வேலை இது. கொஞ்சம் ஏமாந்தா கூட அப்புறம் பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுற மோட்டோ. பத்துல மண்டை அந்த அளவுக்கு யோசிக்காதடா. அப்புறம் உன்னுடைய சின்ன மூளை அப்படியே சுருங்கி போயிட போகுது. அது எப்படி மோட்டோ மூளை போய் சுருங்கிடும் அப்படி இப்படின்னு சொல்ற? அந்த மாதிரி எல்லாம் சுருங்க கூடாதுன்னு தானே இன்னைக்கு நான் மூளைக்கு ரெஸ்ட் விட்டுருக்கேன். நம்மளை ஏமாத்திட்டு அவன் இப்ப எங்க போனா? நாம இப்ப எங்க போய் தேடுறது அவன? ஒருவேளை எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பானோ? சரி வாங்க போய் தேடலாம். அங்கிள் அங்கிள் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். எனக்கு சாக்லேட். பத்துலோ என்னடா புது பிரச்சனை முளைச்சிருக்கு? இந்த பசங்க அவங்க இஷ்டத்துக்கு கேக்குறாங்க, என்ன பண்றது? இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் மோட்டோ. இந்த பிள்ளைங்களை எல்லாம் நாம பாக்குறதுக்கு இது வரைக்கும் அவங்க எந்த பணமும் தரல. ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபீஸ் தருவேன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க மோட்டோ. இப்போ என்ன பண்றது மோட்டோ? இப்போ நம்ம கிட்ட 10 பைசா கூட இல்லையாடா? அங்கிள் கொடுங்க, ஐஸ்கிரீம் சாக்லேட் கொடுங்க ப்ளீஸ். டேய் குட்டி பசங்களா, சொன்னா கேளுங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கற அளவுக்கு எங்க கிட்ட பணம் இல்ல. உங்க அப்பா அம்மா கட்டி கொடுத்த சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். ஓகேவா? ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும். அப்பா அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நாங்க ஏதாவது பண்றோம். பத்துல என்ன பண்ணலாம்? என்னமோ பண்ணலாம் வா. உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வேணுமா? அப்ப ஏன் கூட வாங்க. குழந்தைகளை காணமாடா, எங்க போனாங்க? ஆஹா, குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா கூட பின்னால பெரிய பிரச்சனை ஆயிடும். நாம இங்க இல்லாத நேரத்துல அந்த தண்டனக்கா டான் வந்து பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கான் மட்டும். நம்ம நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருடா. பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம பசங்களை கேட்டா என்ன சொல்றது? சரி சரி சீக்கிரமா வா, போய் பசங்களை கண்டுபிடிக்கலாம். என்ன இது ஆச்சரியமா இருக்கு? ஏதோ ஒரு அதிசயம் நடந்த மாதிரியே இருக்கே. குட்டி குட்டியா அழகா எத்தனை பசங்க வந்திருக்காங்க, பிரமாதம். ஆனா திடீர்னு இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? எப்படி இருந்தா என்ன? இன்னைக்கு நம்ம வியாபாரம் ஓஹோன்னு ஓட போகுது. இவங்க கிட்ட இன்னைக்கு நல்லா வசூல் பண்ணிடலாம். இது என்ன இன்னொரு அதிசயமா இருக்கு? என்ன நடக்குது இங்க? வியாபாரம் எல்லாம் தானா நடக்குது. ஒவ்வொரு ஐஸ்கிரீமா தானா பறந்து போய்கிட்டு இருக்கு. சாக்கோபார் போச்சு. இது என்ன ஸ்ட்ராபெரி போயிட்டு இருக்கு. குச்சி ஐஸும் போய்கிட்டு இருக்கு. அச்சோ மேங்கோவும் போகுது. அடடா சாக்லேட் வெண்ணிலா எல்லாம் போய்கிட்டே இருக்கு. எல்லாம் நில்லுங்க, ஐஸ்கிரீம் எங்க போறீங்க? நில்லுங்க. என்ன இது கொள்ளையா இருக்கு, பகல் கொள்ளையா இருக்கு. என் நிலைமை அவ்வளவுதான், நான் ஆண்டியாக போறேன். யூ ஆர் வெல்கம். என்னன்னா வெல்கம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இனிமே உங்களுக்கு வெல்கம்லாம் இல்ல. தயவு செஞ்சு இங்க வராதீங்க. கொஞ்ச நேரத்துல என் கடையை காலி பண்ணிட்டீங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடை போச்சே. சிங்கம் சிங்கம் சார் எங்க இருக்கீங்க?
டேய் குத்தப்பையில நில்லா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பசங்களை எங்க வந்திருக்க சொல்லிடு. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன் சொல்றேன்னா இப்ப நீ எந்த பசங்களை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. மோட்டு இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாது. அவனுக்குன்னு ஒரு பாஷை வச்சிருப்பான், அதுல தான் பேசணும் மோட்டு. என்னங்கடா பண்றீங்க? எதுக்கு உங்க கண்களை இப்படி மூடிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பாஸ், நீங்க அடி வாங்கும் போது எங்களால பாத்துட்டு இருக்க முடியல. என்னது? உங்களை என்ன பண்றது? என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்க இருந்து ஓடி போயிடுங்க. போங்கடா. மோட்டு ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ? இவன் சொல்றது உண்மையா இருந்தா பசங்க எங்கடா போனாங்க? அத முதல்ல யோசிடா மாட்டேயா. அவன் ஓடிட்டான் பாரு. அந்த சிக்கன் சார் கிட்ட போய் சொல்லலாம். ஹலோ சிக்கன் சார். The name is சிங்கம். அவங்க எங்க இருக்காங்க நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். புரிஞ்சுதா? அப்ப எங்க பசங்களை காணுமா? சொல்லு. என்ன இந்த அக்கா கழுத்து மேட்ல நெல் அடிக்கிற மாதிரியே அடிக்கிறாங்க. அத பாருங்கடா, மோட்டு பத்துல தேடிட்டு வந்த பசங்க ஒருவேளை இவங்களா இருக்குமோ? அதனாலதான் அவனுக்கு 2 பேரும் என்ன போட்டு அந்த அடி அடிச்சானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நாம இந்த பசங்களை அடிக்கலாமா பாஸ்? ஏய், பசங்க மேல எப்பவும் கை வைக்க கூடாது. வாய மூடிக்கிட்டு வாங்க. நாம இந்த பசங்களை கூட்டிட்டு போய் மோட்டு பத்துல கிட்ட ஒப்படைச்சிடலாம். நாம திருடுங்க, ஆனா பசங்களை கடத்துறவங்க கிடையாதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். பணத்தை மட்டும் தான் திருடுவோம்னு சொல்லணும். வாங்க. அடிக்காதீங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சிங்கம் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, பேங்க் திருடு போயிடுச்சு. ஜான் சின்ன பசங்க கிட்ட அடி வாங்கிட்டா. இனிமே எப்படி இந்த ஜான் டாராவா? ஏய், பசங்க எங்க? சீக்கிரம் சொல்லு. எனக்கு அதை பத்தி தெரியாது சார். இந்தாங்க, நாங்க பேங்க்ல கொள்ளையடிச்ச போனோம். எங்களை ஜெயில போட்டுடுங்க. திருடன் தானா வந்து சரண்டர் ஆகுறானே, கொள்ளையடிச்ச பணத்தையும் கொடுக்கறானே. இது எப்படி நடக்கும்? ரொம்ப விசித்திரமா இருக்கே இது. சீக்கிரம் சொல்லு, பசங்க எங்க போனாங்க? எனக்கு எதுவும் தெரியாது சிங்கம் சார். உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். ஏன் மேல சத்தியம் பண்ணாத. அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்றேன். இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சதோ தெரியல. அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. என்ன விட்டுருங்க சிங்கம் சார், எனக்கு எதுவும் தெரியாது. நான் சொல்றத நம்புங்க. பத்லோ எங்கடா பசங்க? என் கண்ணுக்கு தெரியவே இல்லையே. என்னடா அகேலா கிரேன் போட்டு தேடினா கூட அந்த பசங்க சிக்க மாட்டாங்க. அதோ இருக்காங்க. முதல்ல அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். பசங்க இங்க தான் இருக்காங்க. அந்த திருடங்க தான் திருடி இருப்பானுங்க. குழந்தைங்களுக்கு பிரச்சனைனா நம்ம விடவே கூடாது. அமுக்க அவங்கள. ஆமாங்க ஆமாங்க, உங்க பசங்க தான் நல்லா அடையாளம் பாத்துங்க. இங்கதான் இந்த இடத்துல தான் ஊஞ்சல் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க தான் கண்டுபிடிச்சோம். ஆனா நீ இருக்கிற இடத்துல இருந்து எப்படி இவங்க இங்க வந்தாங்க? பசங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆமா ஆமா, இந்த குழந்தைய விட்டுட்டு போறீங்களா? இந்த அழகான குழந்தை யார்
யாருது உங்களுக்கு இல்லையா? தம்பி, உங்க அப்பா அம்மா யாருப்பா? உன்னை காணாம தேடிக்கிட்டே இருப்பாங்கல்ல. சொல்லும், உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லு, உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். இவ்வளவு அழகான குழந்தையா இருக்கிற நீ எப்படி வழி தவறி வந்துட்டியா? எப்படி எங்க வீட்டுல இருந்த குழந்தைங்க எல்லாம் காணாம போச்சு? இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களை எப்படி போட்டு அடிச்சாங்க? சொல்லுப்பா. மணி சுடரே வா. கூட்டமா இருக்கு மோட்டோ. பச்சை மண்டைய நான் என்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு இங்க ஓடி வந்துட்டேன். இந்த பசங்களை பார்த்து இங்கேயே இருந்துட்டேன். நான் தான் இவங்களெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போனேன். இவ்வளவு நேரம் இவங்க எல்லாம் என் கூட தான் இருந்தாங்க. ஐ அம் சோ சாரி. இது தெரியாம நம்ம மோட்டு பத்லு அடிச்சிட்டோமே. எங்களை மன்னிச்சிடுங்க மோட்டு பத்லு. We are sorry மோட்டு பத்லு. அடடே, சாரி எல்லாம் எதுக்குங்க? முதல்ல உங்க குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பூரிய சுட்டு கொடுங்க. இத பாரு ஏலியன் தம்பி, உன்னை காணணும் உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. மரியாதையா உங்க வீட்டுக்கு போயிடு. அவங்கள வருத்தப்பட வைக்காத. இந்த பேரண்ட்ஸ பார்த்தல எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்கன்னு, அதே மாதிரி தான் அவங்களும் வருத்தப்படுவாங்க. போயிடு. சாரி. அம்மா அப்பாலாம் அவங்க பசங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவேன், ஆனா அவங்களோட அன்பை நான் புரிஞ்சுக்கவே இல்ல. இன்னைக்கு உங்களோட அன்பை பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் போய் அவங்க கூட தான் இருப்பேன். Bye bye. அடேங்கப்பா, ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டாங்க. டேய், ஊருக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போ. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.